வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி கேட்க போகிறோம்னு சொன்னால், தையிட்டில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விகாரையானது அந்த விகாரை தொடர்பாக தற்போது நடைபெற்று வருகின்ற போராட்டங்கள் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் ஒரு சில நபர்கள் அந்த பிரச்சனையினை அந்த போராட்டத்தினை அந்த விகாரைக்கு எதிரான அந்த போராட்டத்தினை மதங்களுக்கு எதிரான போராட்டமாகவும் இனங்களுக்கு எதிரான போராட்டமாகவும் திருப்புறதுக்கு சில பேர் முயற்சி செய்கிறார்களா என்பது தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். நீங்கள் நம்ம உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், எங்களுக்கு தெரியும் அந்த தையிட்டியில் மக்கள் இந்த பொதுமக்களின் நிலங்களை எடுத்து அங்கே ஒரு சட்ட விரோதமாக ஒரு விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்குது. அந்த விகாரை தொடர்பாக பல காலமாக மக்களும் சரி தமிழ் அரசியல்வாதிகளும் சரி போராட்டங்கள் பலவற்றை நடத்தி வந்திருக்கிறார்கள். அந்த போராட்டங்கள் எல்லாம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இன்றைய தினம் மாலையிலிருந்து நாளை மாலை 6 மணி வரைக்கும் அங்கே தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதற்காக என்று சொன்னால் அந்த விகாரையினை அப்புறப்படுத்த வேண்டும், அந்த மக்களுக்குரிய நிலங்கள் அவர்களின் கைகளில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய பதிவுகளை போட்டுக்கொண்டு வரார்கள். பார்த்தோம்னு சொன்னால் இந்த முறை மக்கள் வாக்கு போட்டு தெரிவு செய்திருக்கிற அரசியல்வாதிகள் உட்பட மக்கள் வாக்கு போடாத அரசியல் கட்சிகள் கூட தமிழ் அரசியல் கட்சிகள் கூட இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார்கள். அதாவது அந்த மக்களின் நிலங்கள் மக்களின் கைகளில் ஒப்படைக்க வேண்டும், சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கும் அந்த விகாரையானது அப்புறப்படுத்த வேண்டும் சொல்லி பெரும்பாலும் தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார்கள். ஒரு சில கட்சிகள் சற்று முரணான கருத்துக்களையும் சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களை குறிப்பாக இந்த ஃபேஸ்புக் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த போராட்டத்தினை, அதாவது மக்களினாலும் தமிழ் அரசியல் கட்சிகளினாலும் இணைந்து நடத்தப்படுகின்ற இந்த போராட்டங்களினை இனங்களுக்கு இடையிலான ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்காகவும் மதங்களுக்கு இடையிலான ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் முகமாகவும் இந்த போராட்டத்தினை திசை திருப்பும் விதமாக சில பதிவுகளை ஒரு சில பேர் பதிவிட்டிருக்கிறார்கள். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் உண்மையாக இது உரிய மக்களின் காணியை எடுத்து அந்த நிலப்பகுதியில் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கு. இதான் நடைபெற்றிருக்கிற விஷயம். தமிழ் மக்களின் காணியை எடுத்து அங்கே இந்த விகாரை சட்டத்துக்கு முரணாக கட்டப்பட்டிருக்குது. இதை கேட்டு அந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் செய்து வரார்கள். அதாவது அந்த நிலத்தினை எங்களுடைய நிலத்தினை எங்களுக்கு தாருங்கள், எங்களுடைய நிலத்தில் இந்த விகாரை கட்டப்பட்டிருப்பது சட்டத்துக்கு முரணான விஷயம் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழ் அரசியல் கட்சிகள் அந்த மக்களோட இணைஞ்சு போராடி வரார்கள். அதோட நிறைய சமூக ஆர்வலர்களும் சரி நிறைய பொதுமக்களும் அவர்களோடு இணைஞ்சு போராடி வரார்கள். இதான் உண்மையான விஷயம். அங்கே சட்டத்துக்கு முரணாக அங்கே ஒரு வழிபாட்டு ஸ்தலம் உண்டு, அதாவது விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்குது. இதான் விஷயம். இந்த பிரச்சனையை ஒரு சில அரசியல்வாதிகளும் சரி ஒரு சில நபர்களும் எப்படி திசை திருப்புறார்கள்னு சொன்னால், இது மதங்களுக்கு இடையில், அதாவது இந்த விகாரை மீது ஏதாவது கை வைக்கப்படமாக இருந்தால், இந்த விகாரை தொடர்பாக அவர்களுக்கு பாதகமான முடிவுகள் ஏதாவது எடுக்கப்படமாக இருந்தால் அது மதங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையை கொண்டு வரும், இனங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் என்று சொல்லி இந்த போராட்டத்தினை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். ஜனாதிபதி அவர்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஜனாதிபதி அவருடைய நிலைமை இப்போ சரியான ஒரு இக்கட்டான நிலைமை. ஏன்னு சொன்னால் அவர் இந்த விகாரையினை 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அவருக்கு கொண்டு இந்த விகாரையினை அப்புறப்படுத்தி அந்த நிலத்தினை அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த விகாரையினை கொடுக்காமல் அந்த மக்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தீர்வுக்கு போக வேண்டும். அப்படி பார்க்க போனோம்னு சொன்னால் ஒருவேளை அவர் அந்த விகாரையினை அப்புறப்படுத்தினால் அதனை ஒரு விஷயமாக வைத்து கொண்டு இந்த தெற்கில் இருக்கிற சவுத்தில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அன்று அவர்களுக்கு எதிராக நிறைய அரசியல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு பெரும்பாலான மக்களை அவருக்கு எதிராக திருப்ப முடியும். இதனால் அவர் அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் அந்த விகாரையினை அப்புறப்படுத்தாமல் தமிழ் மக்களுக்கு பாதகமான முடிவுகளை எடுக்கிற பட்சத்தில் பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் மக்கள் அவருக்கு வழங்கின அந்த ஆதரவுகள் குறையும். அடுத்தடுத்த தேர்தலில் தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த ஜனாதிபதியாக தேர்தலுக்கு முதல் அவர் கொடுத்திருந்த வாக்குகளை அவர் மீறுவதாகவும் தமிழ் மக்கள் கருதுவார்கள். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ ஜனாதிபதி அவருடைய நிலைமையும் ஒரு இக்கட்டான நிலைமையிலே இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மக்கள் அமைதியான முறையில் தங்களுடைய நிலத்தினை கேட்டு
அரசாங்கத்திடம் முறையிட்டு போராடுகின்ற இந்த போராட்டத்தினை இனங்களுக்கு இடையிலான போராட்டமாகவும் மதங்களுக்கு இடையிலான போராட்டமாகவும் ஒரு சில பேர் திருப்புறாங்க. இந்த விடயம் தொடர்பாக சமூக வலைத்தளத்தில் ஒருவர் ஒரு பதிவினை போட்டிருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். என்னன்னு சொன்னால், அவர் யாருன்னு சொன்னால், இலங்கை பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான மேற்பார்வை குழுவின் தலைவராக இருந்தவர். அவர் தலைவராக இருந்த பொழுதே இந்த விடயத்துக்கு தீர்வு வழங்கப்பட்டிருப்பதாகவும், அடுத்த இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த விகாரையினை தொட வேணாம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த விகாரை தொடர்பாக தொட்டால் ஏதாவது விளைவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்தினை அவர் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் உள்ள சிங்கள பௌத்தர்களின் பொறுமையினை சோதிக்க வேண்டாம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் அவருடைய ஆதரவாளர் அவர்களையும் எச்சரிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பதிவினை போட்டிருக்கிறார். இந்த பதிவு எப்படி பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னால், ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதிவாக தான் பார்க்கப்படுகின்றது. அதாவது அமைதியான முறையில் மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு போராட்டம், அவர்கள் நிலத்தினை அரசாங்கத்திடம் கேட்டு போராடுகின்ற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தினை அவர்கள் எப்படி கொண்டு போகிறார்கள் சொன்னால், சிங்கள பௌத்தர்களின் பொறுமையினை சோதிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு பதிவினை போட்டிருக்கிறார். அதாவது இது உண்மையாக சிங்கள சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் மீதான போராட்டமோ அல்லது பௌத்த மதத்தினை பின்பற்றுகிறவர்கள் மீதான போராட்டமோ இல்லை, மக்கள் அவர்களுடைய நிலத்தினை கேட்டு அரசாங்கத்திடமிருந்து கேட்டு போராடுகின்ற ஒரு அமைதியான முறையில் நடைபெறுகின்ற ஒரு போராட்டமாகும். இந்த அமைதியான முறையில் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தினை எந்த ஒரு கோணத்துக்கு திருப்புகிறார்கள். இப்போ இவர்களை கூட நிறைய பேர் இப்படி இந்த போராட்டத்தினை திசை திருப்ப முயற்சிப்பார்கள். அப்போ எங்களுடைய மக்கள் அதனை விளங்கி கொண்டு அதற்கேற்றால் போல நாம் செயற்பட வேண்டும். நம்மளை ஒரு சில நபர்கள் இப்படியான பதிவுகளை போட்டு தூண்டுவதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய போராட்டங்களை திசை திருப்புவதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய போராட்டத்தினை வேறொரு கோணத்தில் கொண்டு போய் வச்சு பார்க்குறதா இருந்தாலும் சரி, இதுகளையெல்லாம் நாம் அனுமதிக்காமல் எங்களுடைய மக்களின் நிலங்கள் எங்களுடைய மக்களின் கைகளிலே கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாமளும் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக செயற்பட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சிருந்தேன். இப்படியான சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கிற பதிவுகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.